இதுதான் நான் படித்த ஸ்கூல். என் வாழ்க்கையோட சந்தோஷத்துக்கே காரணம் இந்த ஸ்கூல் தான். குறிப்பாக அந்த பள்ளிக்கூடத்தில் என் கூட படித்த என்னோட ஃப்ரெண்டு ஆல்வின். ஆல்வினை என்னால் மறக்கவே முடியாது. காரணம், என்னோட வாழ்க்கையின் இந்த உயர்வுக்கே அவன் தான் காரணம். பெரிய வழிகாட்டியா இருந்தான். இதுதான் என்னோட கிளாஸ் ரூம். இங்க நான் விளையாடாத இடமே இல்லை. இந்த கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து நான் ஜன்னல் வழியா பார்த்த விஷயங்கள் நிறைய. நண்பர்கள் தான் ஒருவனுக்கு நல்ல புத்தகம்னு சொல்லுவாங்க. அது என்னோட வாழ்க்கையில ரொம்பவே உண்மையா இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டு ஆல்வின் கூட எனக்கு நல்ல புத்தகமா இருந்தான். ஒரு நாள் எப்போதும் போல பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு கிளம்பினோம். அன்னைக்கு லாஸ்ட் பீரியடு நான் நோட்டு கொண்டு வரலன்னு எங்க மிஸ் என்னை கூப்பிட்டு ரொம்பவே திட்டுனாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ரொம்ப வேதனையில இருந்தேன். என்னடா சிவா, நான் கிளாஸ்லயும் பார்த்துட்டேன், இங்கேயும் உன்னை பார்த்துட்டேன். ரொம்ப சோகமா இருக்க. மிஸ் போன வாரமே உனக்கு நோட்டு கொண்டு வர சொன்னாங்க. நோட்டு கூட போடணும்னு ஞாபகம் இல்லையாடா உனக்கு? ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கூட அவன்ட்டு இல்லையாடா? ஆமாண்டா, எங்கள் அப்பாடா நோட்டும் ஜாமெண்ட்ரி பாக்ஸும் போய் கேட்டேன். அதெல்லாம் வாங்கிட முடியாது போடான்ட்டாரு. அதனால ஒரு மாதிரியா இருக்குடா. வேலைக்கு வேற போய் சொல்றாங்க. மனசுக்கே பிடிக்கலடா. இவ்வளவுதானடா உன் பிரச்சனை? வாடா, சைக்கிள் ஏறுறா, என் கூட வாடா. நீ வாடா, அவன்கிட்ட சொல்றேன். நீ இறங்கி பஸ். நீ காலையில மேக்ஸ் ஹோம்ஒர்க் நோட் இல்லைன்னு சொல்லிதானே நீ மிஸ்ட் வசுவாங்க. டென்ஷன்ன்றா. அக்கா, உனக்கு லாங் சைஸ் நோட் இருக்கா? இந்தடா, இது வாங்கிக்கோடா. இதெல்லாம் எதுக்குடா? நீ வாங்கிக்கோடா. இருக்கட்டும்டா, என் கஷ்டத்துல இருக்குடா. நீ வாங்கிக்கோடா. இப்ப நம்ம ஜாமெண்ட்ரி பண்றோம்ல, உன்னோட ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இல்ல? அக்கா, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்கா? ரெண்டு இருக்கு. நீங்க எதுடா வேணும்? நீ இருக்கட்டும்டா, இதெல்லாம் வேணாம்டா. சொல்றா. நீ இருக்கட்டும்டா. நீ சொல்ல மாட்டேன். வேற நாளைக்கு ஒரு ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு ஹோம்ஒர்க் நோட் தேவையில்ல? நான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு வாங்கி தந்துடுறேன்டா. அக்கா, ஒரு ஒன்க்கு ஸ்மால் சைஸ் நோட் தாங்க. இருக்கட்டும்டா. வாங்கிக்கோடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. இருக்கட்டும்டா. அக்கா, எவ்வளோக்கா? 20. மறுபடியும் ஒரு நாள் நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என்னுடைய நண்பன் ஆல்வின் என்னை சைக்கிள்ல எங்கேயோ கூட்டிட்டு போனான். நானும்
பிரச்சனையாடா? வீட்டுல ஒரே சண்டை, படிக்கவும் முடியல, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. பாத்தீங்களா நீயே போன மாசத்துல டெஸ்ட்ல என்ன ஆச்சுன்னு? முடியலடா. ஆல்வின், இந்த பிரச்சனை என்னோடய வந்துட்டு போடுண்டா. தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காதடா. சிவா, ஒரு நிமிஷம் வாயே. என்னடா? வாடா. Hey, everybody, come on, enjoy with me. Yeah!